தமிழ்நாட்டில் முதல் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என முதல்வர் விஜய் அறிவித்த நிலையில் மின் கட்டணம் குறைந்துள்ளதா? இது குறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். இப்போ 200 யூனிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதம் எங்களுக்கு கரண்ட் பில் கூட தான் வந்திருக்கு. என்ன காரணம்னு தெரியல. கண்டிப்பாக குறையல. அதாவது குறைவுதுன்ற பேரில் இருக்கே தவிர அது குறைவாலாம் கிடையாது. அப்படி ஒன்றும் கூடலை. நான் வழக்கமாக கட்டுறதும் கட்டிக்கிட்டு வர்றேன். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு 165 ரூபா 200 ரூபா அனுசரித்து வரும். இப்போ அதே அமௌண்ட்டு தான் வருது. குறையவும் இல்லை கூடவும் இல்லை, அந்த அளவுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை, கண்டிப்பாக இந்த தடவை அதிகமாக தான் வந்திருக்கு. அது எதனால அதிகமாக வந்திருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு அதுக்கு முறையான பதில் இல்லை. என்ன கரண்ட் பில் கட்டிட்டு 100 யூனிட்டுக்கு அதே 200 யூனிட் அறிவிச்சுமே அதே கரண்ட் பில் தான் வருது. குறையாம தான் வந்துகிட்டு இருக்குது. கரண்ட் பில் வந்து அதிகம் தான் வருது. கரண்ட் அடிக்கடி கட் ஆகுது. அதிகமாக தான் சார் வருது கரண்ட் பில். தெரியல, ஒன்றுமே புரியல எனக்கு. யூனிட் எடுக்கிறாங்க, அது என்ன கணக்கு எடுக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. முந்தைய விட இப்போ எனக்கு வந்து முன்னாடி வந்து நான் ஒரு 200-300 ரூபா கட்டுவேன் வீட்டுக்கு. இன்னொரு வீட்டுக்கு 400-500 கட்டுவேன். இப்போ 600-700 வரும். 100 யூனிட் முன்ன இருந்தது இல்லையா, அதை விட கரண்ட் பில்லு டபுளா இப்போ வந்துக்குது ஒவ்வொரு வீட்டுக்கு. முதல்லாம் வந்து 1500, 1300, 1000 ரூபாய்க்கு தான் வந்துச்சு. இப்போ 2500 ரூபா கட்டிட்டு சொல்றாங்க. இப்போ 505 யூனிட் ஓடி இருக்கான். 2200 ரூபா கட்ட சொல்லி இப்போ பில்லு போட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதம் கட்டாம போராட்டம் பண்ணுவோம்ட்டு உட்காந்துக்கிறேன். 5700 அளவுக்கு வந்துருக்குது. டபுளை விட இன்க்ரீஸ், கிட்டத்தட்ட 1.5 பங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 100 யூனிட் இலவசமாக மின்சாரம் இருக்கும் பொழுது எங்கள் வீட்டோட கரண்ட் பில் வந்து ஒரு 200-300 அந்த ரேஞ்சு தான் வந்துச்சு. இப்போ வந்து அதோட டபுள் மடங்கா 825 ரூபா இந்த மாதம் வந்திருக்கு. அதனோட எங்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா அந்த இடத்துல 2000 ரூபா, 1500 ரூபா அந்த மாதிரி கரண்ட் பில் வந்து வந்துகிட்டு இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப ஒரு குழம்பி போயிருக்காங்க. 100 யூனிட் ஃப்ரீங்க இருக்கும்போது 2800 ரூபாய்க்கு மேலே கட்டினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீங்கிறாங்க. ஆனால் இப்போ 4300 ரூபா கட்டுறாங்க. எனக்கு என்னென்ன புரிய மாட்டேங்குது. ஆனால் விலையேற்றம் வந்து எங்களுக்கு தெரியாமலே விலை உயர்வு ஏறி இருக்கு. 100 யூனிட் வந்து மின் கட்டணம் வந்து இலவசம் சொல்றாங்க. ஆனால் ஒருபோதும் பார்த்தீங்கன்னா அந்த மின் கட்டணம் வந்து குறையவே இல்லை. இதுக்கு இடையில அடிக்கடி மின் தட்டுப்பாடு அப்படிங்கிறது அடிக்கடி வந்துட்டு இருக்கு. இதுல பராமரிப்பு பணிக்காக வேற 1 நாள் 2 நாள்னு சொல்லி சுத்தமா வந்து மின்சாரத்தை வந்து அனுப்பிக்கிறாங்க. 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீங்கிறாங்க. இது என்ன கால்குலேஷன்ல அவங்க சொல்றாங்கன்னு எங்களுக்கு புரியல. அதாவது 200 யூனிட்டுக்கு அப்புறம் வந்து அவங்க கால்குலேஷன் பண்றாங்களா, இல்லை 200 யூனிட்டுக்கு முன்னாடியே அவங்க இது பண்றாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியல. இவங்க வரவங்க என்ன பண்றாங்க, அட்டையில எழுத மாட்டாங்க. அட்டையில எழுதாம ஒரு பேப்பர்ல குறிச்சிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் அது அட்டையில அவங்க இங்க எவ்வளவு யூனிட் ஓடி இருக்கு, அங்க எவ்வளவு கணக்கு பண்றாங்க, அது எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்றது முழுமையா எதுவுமே தகவல் தெரிய மாட்டேங்குது. 400 ரூபாய் கட்டி கொண்டிருந்த வீடுகளுக்கெல்லாம் இன்று 800 ரூபாய் 700 ரூபாய் கட்டக்கூடிய மின் கட்டண உயர்வு எழுந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் புகாராக அளிக்கக்கூடிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புகார் அளிக்கலாம் என்று சொன்னால் அந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய தலைவரும் சரி ஆணையரும் சரி பொறுப்பையை தட்டி கழித்து ராஜினாமா செய்துவிட்ட காரணத்தினால் புகார் அளிக்கக்கூடிய இடமும் காலியாக இருக்கின்றது. 200 யூனிட் சொல்லியிருக்காங்கல்ல, அது எதன் அடிப்படையில் பண்ணுறாங்கன்னு தெரியல. மக்களுக்கு வந்து இதை விரிவாக சொல்லணும். இப்போ வந்து நாங்களாம் நார்மலாக வந்து ஒரு 400 ரூபாய் அந்த ரேஞ்சில் கட்டிகிட்டு இருந்தோம் மின்சார கட்டணம். இப்போ வந்து எங்கள் வீட்டிலலாம் போன மாதம் வந்து 2900 ரூபாய் கட்டியிருக்கோம். அதிகமாக தான் வந்துட்டு இருக்கு. மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும்.